வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் ஆழமான விஷயத்த அலச போறோம். சுவாமி சித்பவானந்தர் எழுதின பக்தி என்னும் அஞ்சனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தியான விளக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு தத்துவ பாடம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கைய, நாம இந்த உலகத்தை பார்க்குற விதத்தையே முழுசா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான பார்வை இது. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். ஆரம்பிக்கிறப்பவே உங்கள நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. எல்லாமே கடவுள்னு பாக்குற மனசு நிஜமாவே நமக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தினசரி நாம எத்தனையோ பேரை பாக்குறோம், எத்தனையோ சம்பவங்களை கடந்து போறோம். ஆனா அது எல்லாத்துலயும் ஒரு தெய்வீக தன்மைய பாக்குற பக்குவம் நமக்கு வந்திருக்கா? இதுதான் நாம இன்னைக்கு விவாதிக்க போற மைய கருத்து. இந்த தியானத்தோட ஆரம்பமே ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனை தான். அதாவது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே உன்னோட ஸ்வரூபம், உன்னோட வடிவம் தானே நாம் பார்க்கணும். அப்படி பார்க்கிற மனப்பக்குவத்தை நீதான் எனக்கு தரணும் அப்படின்னு அந்த எங்கும் நிறைந்த இறைவன் கிட்ட நாம மனசார கேக்குறோம். இங்க மெய்ப்பொருள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே முக்கியங்க. எல்லாமே அந்த மெய்ப்பொருள் தான் அப்படிங்கிற தெளிவு நமக்கு கண்டிப்பா வேணும். இது இன்னும் சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். யசோதை அம்மாவுக்கு தன்னோட செல்ல குழந்தை கண்ணனை காணோன்னு ரொம்பவே பதற்றம். ஐயோ, என் செல்வன் கண்ணனை காணவில்லையே அப்படின்னு ரொம்ப எமோஷனலா, ரொம்ப கவலையோட அங்கேயும் இங்கேயுமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு தாயோட தவிப்பு எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? கண்ணனை தன்னோட ஊன கண்ணால ரொம்ப பதற்றமா தேடிட்டு இருக்காங்க யசோதை. இப்போ இங்கே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் யசோதை ரொம்ப பதற்றமா வெளியில எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வர்ற ஸ்ரீமதி ராதைய அவங்க சந்திக்கிறாங்க. நீ கண்ணன் எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட யசோதை கேட்கும்போது, ராதையோட நிலைமை அப்படியே வேற மாதிரி இருக்கு. ரொம்ப அமைதியா, ஒரு தெளிவான உள்நோக்கு பார்வையோட ராதை இருக்காங்க. வெளி உலகத்துல தேடுற பதற்றத்துக்கும் தனக்குள்ளேயே தேடுற உள் அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் இங்க ரொம்ப அழகா வெளிப்படுது. யசோதையோட அந்த பதற்றமான கேள்விக்கு ராதை சொன்ன ஆழமான பதில்தான் இது. தாயே, உன் கண்கள்ல பிரேம பக்தி அப்படிங்கிற மைய தீட்டிக்கிட்டு பார். நீ திரும்புற இடமெல்லாம் கண்ணன் தென்படுவான். பாத்தீங்களா, இது எவ்ளோ பெரிய உண்மை? கண்ணன் எங்கேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல, உன்னோட பார்வையில தான் குறை இருக்கு. பக்திய உன் கண்ணுக்கு மையா பூச்சிக்கிட்டா இந்த உலகமே கண்ணனாதான் தெரியும்னு ராதே ரொம்ப தெளிவா அமைதியா சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க யோசிக்கலாம், இந்த அஞ்சனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிஜத்துல என்னதான் அர்த்தம்னு. அஞ்சனம்னா ஒன்னும் இல்லங்க, நம்ம கண்ணுக்கு வைக்கிற மை அல்லது கண் இமைக்கு தீட்டப்படுற ஒரு களிம்புன்னு சொல்லலாம். இது எதுக்காக பயன்படுது? நம்ம கண் பார்வையை இன்னும் தெளிவாக்க, இன்னும் அழகாக்க உதவுது. இங்க சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்றாருன்னா, பக்தி அப்படிங்கறத ஒரு கண்ணுக்கு போடுற மை கூட ஒப்பிடுறாரு. நம்ம சாதாரண பார்வைக்கு உலகம் வெறும் பொருளா தெரியலாம், ஆனா பக்திங்கிற அஞ்சனத்தை பூசிக்கிட்டா நம்ம பாக்குற விதமே முழுசா மாறிடும். இந்த பக்திங்கிற மையோட பவர் என்ன தெரியுமா? இது நம்ம பார்வைய அப்படியே மாத்துது, எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை நமக்கு காட்டுது. அதோட இது சும்மா ஒரு கதைக்காகவோ இல்ல தத்துவத்துக்காகவும் சொல்லப்பட்ட விஷயம் இல்ல. அத்தகைய அஞ்சனத்தை, அதாவது அந்த பக்திங்கிற மைய நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில பூசிக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு இந்த உரை ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. இது நம்ம எல்லோருக்குமான ஒரு தினசரி பயிற்சி. சரி, இது யசோதைக்கும் ராதைக்கும் இடையில நடந்த விஷயம் மட்டும்தானா? கண்டிப்பா கிடையாது. இந்த தேடல் ஒரு உலகளாவிய ஆன்மீக பயணம் அப்படிங்கறத நிரூபிக்க நம்ம தமிழ்நாட்டோட சிறந்த ஞானியான தாய்மானவரோட தேடலையே நாம இப்ப எடுத்துக்கலாம். தெளிவான பார்வைக்கான இந்த ஏக்கம் காலங்காலமா எல்லா ஞானிகளுக்கும் இருந்திருக்கு அப்படிங்கறத அவரு தன்னோட பாடல்கள் மூலமா ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கார். அவரோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, ஈனமில்லா மெய்ப்பொருளை இம்மையிலே காணவழி ஞானமெனும் அஞ்சனத்தை நான் பெறுவதென்னாளோ. அதாவது, எந்த குறையும் இல்லாத அந்த முழுமையான இறைவனை இந்த ஜென்மத்திலேயே, இந்த உலகத்திலேயே நான் பார்க்கணும். அப்படி பார்க்கறதுக்கு ஞானம் அப்படிங்கிற அந்த அஞ்சனம், அந்த மை எனக்கு எந்த நாள்ல கிடைக்கும்னு ரொம்ப உருகி ஏக்கத்தோட அவர் பாடுறாரு. ராதை பக்திய மையா சொன்னாங்க, தாயுமானவர் ஞானத்தை மையா சொல்றாரு. ரெண்டுமே நம்ம அகப்பார்வைய திறக்கிற திறவுகோல் தாங்க. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, யசோதே தேடுனாங்க, ராதை வழிகாட்டினாங்க, தாய்மானவர் ஏங்கி தவிச்சாரு. இப்போ உங்களுக்கான முக்கியமான கேள்வி இதுதான். ஞானம் அப்படிங்கிற மைய நாம எப்ப பூசிக்க போறோம்? எல்லாமே இறைவன், எல்லாமே தெய்வீகம் அப்படின்னு பாக்குற அந்த பார்வைய நாம எப்ப வளர்த்துக்க போறோம்? இது சும்மா இப்போ கேட்டுட்டு விட்டுடுற விஷயம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம நம்ம வாழ்க்கையில பயிற்சி செய்ய வேண்டிய விஷயம்.
உங்க அகப்பார்வைக்கு அந்த அஞ்சனத்தை இன்னிக்கே தீட்டிக்கோங்க. உங்களை சுத்தி நடக்கிற எல்லாமே உங்களுக்கு வேற ஒரு அழகிய பரிமாணத்துல தெரியும். கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க.